சுக்கமாதா சுக்கமாதா வேளாளரும் முரணி மாணவர்களுக்கும் கண்மை திருவிழா அடியாருக்கு என்றும் மாறாத செல்வம் பைரப்பான் தன்னை நந்திரமும் திந்திரமும் மறந்துமாகி தீரா நோயெல்லாம் தீர்த்தமும் எல்லாம் தன்னை திரிபுரங்கள் தீவிர பின்சிலைகள் என்ற போரானை புள்ளியிருக்க வேலோரானை பொறுத்தாலே ஆற்றலாலெல்லாம் தூக்கினேன் என்ற வாக்கிற்கு எல்லாமல்ல பரம்பொருளாக வேண்டுவோருக்கு வேண்டும் மனமெல்லாம் தந்து கிருபாலிக்கக்கூடிய கருணை கடலாக விளங்கக்கூடிய அம்பிகையாம் லலிதா தேவ சுந்தரி அம்பிகையினுடைய சேனாதிபதியாக விளங்கக்கூடிய அம்பிகை மகாவாராகி அஷ்டவாராகி என்ற நாமங்களிலே நம்மளுடைய கரியமாணிக்கம் கிராமத்திலே உலக வாராகி என்று நாமம் கொண்டு வேண்டுவோருக்கு வேண்டும் மரமெல்லாம் தந்து கருணை மேல்தோடு வரக்கூடிய பக்தர்களுடைய மனக்குறைகளெல்லாம் தீர்க்கும் பொறுத்து அம்பிகையினுடைய சாநித்திய அதிபத்தியத்தை கொடுத்து பக்தர்களுடைய அந்த குறைகளெல்லாம் தீர்த்து அருளக்கூடிய அன்னையாக கவலைகளெல்லாம் நீக்கி அருளக்கூடிய அம்பிகையாக எழுந்து அருளாளிக்கக்கூடிய அம்பிகையாம் வாராகி அம்பிகையினுடைய ஆலயத்திலே இன்றைய தினம் விசேஷமான முறையிலே இவ்வருடத்தினுடைய முதலாம் ஆண்டு சம்பத்சரம் என்று சொல்லக்கூடிய வருடாபிஷேகம் என்று சொல்லக்கூடிய இந்த நன்னாளிலே போன வருடம் இதே போல சுவாதி அப்படின்னு சொல்லக்கூடிய நட்சத்திரத்துல கும்பாபிஷேகம் நடந்தது. மிக சிறப்பான முறையில் அம்பிகையினுடைய திருவருளாலும் குருவருளாலும் எனவே நிறைவேறி நடந்தது. இந்த வருடம் இந்த தை மாதத்திலே வரக்கூடிய சுவாதி என்று சொல்லக்கூடிய நட்சத்திரம் இன்று உள்ளது. அதை பொறுத்து இவ்வருடத்தினுடைய முதலாம் ஆண்டு சம்பத்சரம் என்று சொல்லக்கூடிய வருடாபிஷேகம் அம்பிகையினுடைய திருவருளாலும் குருவருளாலும் இன்றைய தினம் நமது ஆலயத்திலே விசேஷமான முறையிலே சபன ஹவன அனந்தனம் என்று சொல்லக்கூடிய கும்பங்கள் எல்லாம் அனைத்து தெய்வங்களுக்கு வைக்கப்பட்டு அவர்களுடைய மூல மந்திரங்களாலும் காயத்ரி மந்திரங்களாலும் ரகசிய மந்திரங்களாலும் மாலா மந்திரங்களாலும் மந்திரங்கள் ஜபித்து அம்பிகையினுடைய திருவருள் அனைவருக்கும் கிடைக்கும் வளர்த்து இந்த தேவையானது மிக சிறப்பான முறையிலே அம்பிகையினுடைய திருவருளால் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாராலையும் ஆலயங்கள் கட்ட இயலாது. ஆலயங்கள்லாம் யார் கட்டினாங்க அப்படின்னா அரசர்கள். பெரிய பெரிய கோயிலெல்லாம் யார் கட்டினாங்க, சிவாலயங்கள்லாம் யார் கட்டினாங்க அப்படின்னா அரசர்கள் தான் கட்டினது. எல்லாராலையும் ஆலயங்கள் எழுப்ப இயலாது. அப்படியே ஆலயங்கள் எனப்படணும் நித்திய கால பூஜைகள் நடக்கணும். நிறைய இடத்துல பார்த்தோம்னா உபாசம் என்னனாலும் பண்ணணும். அடுத்து நித்திய கால பூஜைகள்லாம் எதுவுமே கிடையாது. எதையும் விசேஷ காலத்துக்கு மட்டும் எனக்கு ஒரு பூஜை பண்ணுவாங்க. அதுக்கடுத்து அடைச்சல் வரும். அது மாதிரி இல்லாம அம்பிகையினுடைய திருவருளால் நமது ஆலயத்திலே மாதாந்தம் நித்திய கால பூஜையும் விசேஷமான முறையிலே பஞ்சமி ஹோமங்களும் வளர்பிறை தேவை. ஒரு மாசத்துக்கு 2 பட்சம் வருவது. ஒன்று வளர்பிறை, இன்னொன்று தேவை. வளர்பிறை பஞ்சமியும் தேய்பிறை பஞ்சமியும் விசேஷமான முறையிலே யஜ்யம் என்று சொல்லக்கூடிய வேலைகள் நடத்தி அதை தொடர்ந்து அம்பிகைக்கு விசேஷமான முறையிலே அபிஷேகங்கள். ஏன் இதெல்லாம் நம்ம செய்யணும்? அம்பாள் கேட்டாலும் ஏன் நம்ம செய்யணும்? அம்பாள் எதையுமே கேட்க எனக்கு எதனை கொண்டு கொடுத்து பால் கொண்டு கொடுத்து அப்படின்னா அம்பாள் எல்லாத்தையும் எதுவும் கேட்க கிடையாது.
அம்பாள் ஒரே ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கிறான் நம்மளுக்கு. ஆத்ம நிவேதனம் என்று சொல்லக்கூடிய உன்னையே நீ யாருக்கு ஒப்படைக்கணும், அம்பாள்கிட்ட ஒப்படைக்கணும். அதை தான் அம்பாள் எதிர்பார்க்கிறான். உண்மையான பக்தி அம்பாள் எதையுமே எதிர்பார்க்கல, எதையுமே அம்பாள் எதிர்பார்க்கல. எல்லாமே அம்பாள் நம்மகிட்ட எதிர்பார்க்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் உண்மையான பக்தி. நான் உங்களை ஏமாற்றலாம், சுவாமி ஏமாற்ற அம்பாளுக்கு தெரியும் யாருக்கு எப்பப்ப என்னென்ன செய்யணும் அப்படின்றது அம்பாளுக்கு தெரியும். அதனால ஸ்ரீவாசகபுரமன் கூறியது போல் வேண்டும் தக்கது அறிவோயி வேண்ட முழுதும் தருவோயி வேண்டும் அயன்மாற்ற அறியோயி வேண்டி எழு வணிகந்தாய் வேண்டி நீ யாரு அருள் செய்கிறாய் யானும் அதிலே வேண்டி நல்லார் வேண்டும் பரிசு ஒன்று உண்டியுங்கள் அதுவும் உள்ளம் இருக்கின்ற பணம் கேட்கறது கூட கவனமா கேட்கணும். எப்படி கேட்கணும்? சுவாமிகிட்ட அம்மா எனக்கு நோய் நொடியே வரக்கூடாது அப்படி கேட்கக்கூடாது. இந்த நோய் நொடி அப்படின்னாலே நெகட்டிவ் சொல்றது. அப்ப நம்ம எப்படி சுவாமிகிட்ட கேட்கணும்? கேட்க வேண்டாம், அம்பாளுக்கு தெரியும். இருந்தாலும் மாநில பிறப்பு எடுத்துட்டோம், நம்ம அம்பாள்கிட்ட கேட்கணும். அப்ப எப்படி கேட்கணும் அப்படின்னா எனக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கிறேன் அப்படி இருக்கு. நோய் நொடிதான் கேட்கணும். என்னுடைய கடன் தீரன். என்ன கடன்? நிறைய கடன் இருக்கு. நீங்க வாங்கின கடன் கிடையாது, இப்பிறவி கடனை நீக்கும். எதற்கு இந்த பிறவி எடுத்தோம் அப்படின்றது தெரியும். எல்லா உயர்நிலைகளுக்கும் எல்லா விதமான இதையும் அம்பாள் கொடுக்க. அந்த காலங்களில் நம்ம வரலாறுல படிக்கிறோம். எறும்பு பூஜை பண்ணுச்சு, சிறந்த பூஜை பண்ண ஸ்தலம் இருக்கு, யானை பூஜை பண்ண ஸ்தலம் இருக்கு, அணை பூஜை பண்ண ஸ்தலம் இருக்கு, குரங்கு பூஜை பண்ண ஸ்தலம் இருக்கு. அப்ப 5 அறிவு படைத்த உயிரினங்கள் இறைவனை வழிபட்டது. ஆனா மாநில பிறகு எடுத்த உண்மை எதுவுமே பண்றது. சுவாமிக்கு கொடுத்த ஒரே ஒரு இது வாழ்த்தவாயும் நினைக்க மகிழ்ந்தும் தாழ்த்த செல்லியும் தந்த தலைவனை சூழ்த்த மாமலர் தூண்டி புதியாதே வீட்டவான் வினைவில் நினைக்காதே. அம்பாளை வாழ்த்துறதுக்கு தான் இருப்பாய். யாருக்கெல்லாம் வாழ்த்துக்கள் சொல்றோம், வாழ்க வாழ்கன்னு சொல்றோம். அம்பாளை வாழ்த்தணும்னா அம்பாள் விமானமாகும். குரு நன்றாக எப்பொழுதும் சில விஷயங்களை வாழ்க்கையை மறக்கணும். முதலாவதாக பிறகு எடுத்ததற்கான காரணம் என்னுடைய அம்மா அப்பா, மாதா பிதா, அவங்கள பிரசாரம் கும்பிடணும். அதனால்தான் அப்படியே சொன்ன ஆலயம் வந்து சாதனம் அன்னையும் செய்யணும், முன்னணி செய்யணும். நம்ம கண்ணால பார்த்த தெய்வம் என்ன? அம்மாவும் அப்பாவும். அதுக்கடுத்து அவங்க யார்கிட்ட கொண்டு போய் விடுவாங்க? குருத்தை கொண்டு விடுவாங்க. குருவோட அருள் இருந்தால்தான் சுவாமியோட அருள் நமக்கு கிடைக்கும். குரு அருள் இல்லை என்றால் தேவனுடைய திருவருள் கிடையாது. குரு என்ன சொன்னாலும் கேட்கணும். குரு அப்படின்னா என்ன வார்த்தை அப்படின்னா, கு அப்படின்னா பாவம், ரு அப்படின்னா நீக்குதல். நம்மளுடைய பாவத்தை நீக்கக்கூடியது யாரு? குரு. குரு பார்த்தாலே போதும். குரு பார்த்தால் கோடி நன்மை. சுவாமியை எப்பொழுதுமே எப்படி வழிபாடு பண்ணணும் இதெல்லாம் யாரும் சொல்லித் தருவார்? குருதான் சொல்லித் தருவார். குருதான் நமக்கு யார் அறிமுகப்படுத்துவார்? இதெல்லாம் தெய்வம்னு காட்டுவார். அதனால்தான் மாதா பிதா குரு தெய்வம், இந்த 4 பேரும் ரொம்ப முக்கியம். அப்ப கோயில்ல ஏன் நம்ம வழிபாடு செய்யணும்? எல்லா இடத்துலையும் இறைவன் வியாபித்து இருக்காங்க. ஏன் கோயில் நம்ம சாப்பிடணும்? நாங்க வீட்டிலே கும்பிடுவாங்க அப்படின்னா மின்சாரம் எல்லா இடங்களையும் வியாபித்து இருந்தாலும் எதன் மூலமாக மட்டும்தான் வரும்? டிரான்ஸ்பார்மர் மூலமாக தான் யாராருக்கு எவ்வளவு கரண்ட் வீட்டுக்கு வரணும், தொழிற்சாலைக்கு எவ்வளவு வரணும், அதெல்லாம் டிரான்ஸ்பார்மர் மூலம் தான் வரும். அதுபோல நமக்கு என்னென்ன தேவையோ அது அனைத்தையும் தரக்கூடிய ஒரு இடம் என்ன அப்படின்னா அதுதான் கோயில்.
ஆன்மா லயிக்கக்கூடிய இடம் ஆனந்தம். ஆன்மா, நம்மளுடைய ஆன்மா, அந்த ஆன்மா விரும்பி விடணும். ஏதோ வந்தோம் செஞ்சோம் முடிவு நம்ம ஆற கேட்குது. பெரிய பெரிய கோயில்களுக்கெல்லாம் போனோம் சொன்னா நல்ல ஆபரணங்கள், நல்ல வஸ்திரம்லாம் சாப்பிட்டு போகணும். கிழந்த ஆடைகள் கட்டையில் போகக்கூடாது, முடிய முடிச்சு போட்டு போகக்கூடாது. இப்ப எல்லா இடங்கள்லையும் ஃப்ரீ ஹேர் விட்டுறாங்க. ஃப்ரீ ஹேர் விட்டா அது ஒரு மாடல். அதான் ஃப்ரீ ஹேர் விடக்கூடாது. கோயிலுக்கு வரும்போது பின்னி தான் போட்டுட்டு வரணும். குழந்தைகள் சொல்லி கொடுக்கணும். இப்போ நோய் தான் எதுக்கு வருது? குழந்தைகளுக்கு, பெண்களுக்கு கர்ப்பப்பை சம்பந்தமான நோய் எதற்கு வருது அப்படின்னா முடிய வச்சு கொடுக்குறாங்க. அந்த காலத்தில் முடிய பின்னி தான் கோயில் கொண்டு வந்தாங்க. எங்க போனாலும் முடிய பின்னுவாங்க. அந்த பின்னுதல்ன்றது நம்மளுடைய முதல் கண்டு போல. அப்ப இந்த நம்மளுடைய உயிர் சக்தி, ஆன்ம சக்தி நம்மளுடைய முடியின் வழியாக இறங்கும். முடிக்கு கீழே கொஞ்சம் ஒன்று கட்டுறாங்க பெரியவங்க. கட்டி இப்ப அது யாரும் பண்றது இல்லை. ஏன் முடிக்கு கீழே கொஞ்சம் வச்சாங்க? அந்த ஆன்ம சக்தி வெளியே போயிடக்கூடாது. அதை தடுத்து நிறுத்துறதுக்குரியதான் கொஞ்சம். பெரியவங்க எல்லாருமே ஒரு காரியத்தோட வச்சாங்க. கோயிலுக்கு வரும்போது மலையை போட்டு போகணும், கொலுசு அணிஞ்சுட்டு இருக்கணும், மருதாணி வைக்கணும், சாமி கும்பிடுறோம் கும்பிடுறோம் கும்பிடுறோம். கஷ்டமே வந்துட்டு இருக்க சுவாமி. எல்லா தவறும் மோனையில இருக்கு. எல்லா தவறும் மோனையிலே வச்சுக்கிட்டு நம்ம யாரை கொண்டு சொல்றோம்? சுவாமியை சொல்லணும். கோயிலுக்கு வரும்போது கையில மருதாணி வைக்கணும். என்னைக்கு வைக்கணும்? இதனால் விசேஷம். அந்த பழக்கம் முடிஞ்சு போச்சு. மருதாணி வைக்கிறதும் முடிஞ்சு. நெயில் பாலிஷ் போட்டுக்கணும். நம்மளுடைய ஏன் காரணம் என்ன சொல்றோம் அப்படின்னா, நல்ல ஆரோக்கியம் வேணும். நம்ம குழந்தைகளுக்கு 2 விஷயம் கொடுக்கணும். ஒன்று நல்ல ஆரோக்கியம், இன்னொன்று நல்ல கல்வி. இது 2 கொடுத்ததாக கைப்பற்றி வந்துடும். 2மே இல்லாம நமக்கு எடுத்துடணும். கோயிலுக்கு வரும்போது கண்டிப்பாக மலைகளை நின்று வரணும், கொலுசு போட்டு வரணும், மருதாணி வைக்கணும், நல்ல பட்ட ஆடைகள் வைக்கணும், நகையெல்லாம் போட்டு வரணும். அப்பதான் அம்பாலே பார்ப்பாங்க அப்படின்னு நான் சொல்றேன். அம்பாளுடைய வரலாறுல சொல்றேன். நகையெல்லாம் போட்டு வந்து பார்த்தோம்னா அம்பாள் பார்க்கலாம். யாரும் நமக்கு ஈக்குவலா இருக்கா போட்டு வந்துருக்கான்னு அம்பாள் பார்ப்பாங்க சொல்றாங்க. அதனால பட்டு வஸ்திரம் கட்டிட்டு தான் சொல்றேன். பட்டுக்கு எங்க சாமி போடுறது? பட்டுக்கு தோஷம் கிடையாது, பட்டுக்கு தீட்டு கிடையாது. அதனாலதான் சுவாமிக்கு பட்டு தான் சுவாமி கொடுக்கும். ஒரு நாளைக்கு பட்டு அவனை உடைச்சிட்டோம்னா அடுத்தடுத்து கொடுத்தான். 3 சேலைகளோ 10 வேஷ்டியோ அப்படி சொன்னா ஒரு நாள் தான் வைக்கணும். அடுத்து அதை துவைச்சுதான் சுவாமிக்கு சாப்பிடணும். இதெல்லாம் சாப்பிட்டேன். இதெல்லாம் நம்ம வீட்டில் கடைபிடிக்கணும். வீட்டில் காலையிலையும் சாயந்தரமும் விளக்கை ஏற்றணும். கண்டிப்பாக விளக்கை ஏற்றணும். சூரிய உதயத்துக்கு முன்னாடி விளக்கு ஏற்றணும், சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடி விளக்கு ஏற்றணும். ஏற்றுறது 6 மணிக்கு தான் நம்ம மாற எடுத்து வீட்டை கூட்டுவோம். உண்மை ஓகே, குப்பைகளை எடுத்து வைப்போம். அப்புறம் எப்படி செல்வம் ஆகும்? இறைவன் கொடுப்பார் எல்லாம். ஆனால் நம்ம செய்யக்கூடிய செயலால் மட்டுமே நமக்கு துன்பம். ஒண்ணு இதெல்லாம் கடைபிடிக்காம நல்லபடியாக இருக்கும். இதெல்லாம் வீடெல்லாம் முழங்க நிலவாசப்படிக்கு சந்தனம் போட்டு வச்சாங்க. இப்போ அதெல்லாம் கிடையாது. அதை யாரு நினைச்சு கல்வி வைக்கிட்டு பொருட்கள் வச்சுக்கிட்டு ஆணி சடிச்சு விடுங்க போடணும் வந்துருச்சு. அப்ப இதெல்லாம் என்ன காரணம்? அப்புறம் எப்படி செல்வம் முக்கியம்? அந்த காலத்துல செல்வ செழிப்போடு வாழ்ந்தாங்க. இப்பயே இல்லை. சம்பாதிக்கக்கூடிய பணம் அனைத்தும் விரயமாக செல்கிறது. இதற்கு விரயமாக போகும். நம்ம செய்யக்கூடிய ஒரு சிறு செயல்கள், தவறுகள் அது முழுவதும் தடை ஏற்படும். சாப்பிட விஷயத்தில் உண்டு. நீங்க வச்சு போட்டு சாப்பிடக்கூடாது. எச்ச கையில பரிமாறக்கூடாது. இடது கையில அன்னம் போட்டு சாப்பிடக்கூடாது. சோறு சிந்தாம சாப்பிடணும். சாப்பாடு மிட்டு சாப்பிடக்கூடாது. மெதுவா ரசிச்சு ருசித்து சாப்பிடணும். அப்படி சாப்பிடணுமா?
வேலைக்கு போகணும், அள்ளி வாங்கி போட்டுக்கிறோம். உண்மை. அப்புறம் நோய் வராத என்ன பண்ணும்? அப்ப நம்மளுடைய நம்ம அன்றாடம் நம்ம பயன்படக்கூடிய வாழ்க்கையில் நடந்துக்கக்கூடிய விஷயங்களே நமக்கு காரணமாக வேண்டும். அதனால எல்லாரும் கண்டிப்பாக கோயிலுக்கு நடப்பது கண்டிப்பாக குழந்தைகளுக்கு சொல்லி பண்ணுங்க. கையால் வச்சுட்டு வராது, முடிய பின்னி போட்டு வர சொல்லுங்க. வளையல் கண்டிப்பா வளையல் போட்டுக்கணும். கையில தங்க வளையல் வேண்டாம், சாதாரண வளையல் போட்டா போதும். கொலுசு வச்சுட்டு வராங்க, முடிய பின்னி போட்டுக்கிட்டு வராங்க. இதெல்லாம் குழந்தைகளுக்கு நம்ம தான் சொல்லிக் கொடுக்கணும். பெண் குழந்தை வீட்டினுடைய லட்சுமி. அப்ப அந்த குழந்தை முடிய வச்சு கொண்டு வந்தா கேட்டு லட்சுமி வரும். அதனால கண்டிப்பா நம்ம எந்த கோயிலுக்கு சென்றுவாங்க கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணு. கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். நமக்கு அம்பிகை இந்த மாதிரியான ஒரு இடத்துல அருளாசி ஒரு வருடம் இந்த ஒரு வருஷத்துல எத்தனையோ பேருக்கு அம்பிகையினுடைய திருவுருள் பரிபூர்ணமா கிடைச்சிருக்கு. அங்க வேண்டிட்டு போறாங்க. நம்ம சொல்லக்கூடாது, அவங்களே சொன்னாதான் நீங்க நம்பணும். வேண்டிட்டு போறேன் இந்த மரம் வேண்டிட்டு போறீங்க, அடுத்த வாரம் அவங்களுக்கு அந்த காரியம் நிறைவேறது போன் சொல்றது. நான் சுவாமிக்கு இது செய்யறேன், பிரபாகர் எடுத்து வைக்கிறேன், சுவாமிக்கு கண்ணசாமி வைக்கிறேன், சுவாமிக்கு இந்த வட்டால் பூஜை என்னுடைய செலவு. நான் ரொம்ப நாளா வேலைக்கு போகாம என் பையன் இங்க வந்து கும்பிட்டு போன வேலை கிடைச்சிருச்சு, பொண்ணுக்கு கல்யாணம் நடந்துருச்சு, கும்பிட்டு போன கல்யாணம் ஆயிடுச்சு. அப்ப இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னா நம் செயல் இல்லை, என் செயலாவது இனி ஒன்றும் இல்லை தெய்வமே நம் செயலே என்று ஒரு நடப்பெற்று. அம்பாள் நினைச்சா எப்படி வேணாலும் இதை வேணாலும் போகுது. நம் செயல் எதுவும் இல்லை. இன்னைக்கு இப்படிதான் நடக்கணும்னா இப்படிதான் நடக்கும். இது எழுதப்பட்டது. நாளை அன்னைக்கு அப்படி நடந்துச்சு, இப்படி நடக்கும். இன்னைக்கு என்ன எழுதுனதோ அதில் தான் நடக்கும். நான் சொல்லி அம்பாள் கேட்பேன், யாரு சொன்னாலும் உண்மையான பக்தியோடு சுவாமிக்கும் நமக்கும் ஒரு உறவு முறையை ஏற்படுத்தும். உள்ளார உட்கார்ந்து எங்க அம்மா ஒரு உறவு முறை ஏற்படும். அந்த சுவாமிக்கும் நமக்கும் இடையே ஒரு உறவு முறை இருந்துச்சுன்னா நம்ம எழுதுன இறைவனை போய் அடையலாம். அவரை கௌரவமாக வச்சு பார்த்தோம்னா கௌரவமாக தான் இருக்கும். நெருங்கி தொடர்புடையதாக வச்சோம்னா நமக்கே நெருங்கி வருவார். ரொம்ப சொல்றேன், சுவாமி நம்மள்கிட்ட எதிர்பார்க்கிறது உண்மையான பக்தியை மட்டுமே. சுவாமி யாருக்கு எதை எப்பப்பா கொடுக்கணும்னு சுவாமி கிட்ட அதை கண்டிப்பா கொடுக்கணும். கண்டிப்பா ஐயோ போன வாரம் வந்தாங்க உடனே நடந்துச்சு, நான் ஒரு வருஷம் வந்து கோயில் வந்துட்டு எனக்கு நடக்கல, அந்த எண்ணமும் ஓடும். ஏன் வந்து சொல்றான், அதை மட்டுமே சொல்றியடா, இதையும் சொல்றான் அப்படின்னு. யாரால அம்பாள் பார்க்கணும்னு நினைக்கிறாளோ வர வச்சு பார்க்க வச்சுட்டு தான் இருக்கும். கண்டிப்பா பார்ப்போம். இன்னும் எழுதி வச்சுக்கணும். கண்டிப்பான முறையில அம்பாள் இந்த வாரம் எங்கிட்ட போகணும், அவங்களுக்கு நடந்துருச்சு, அந்த வாரம் நடந்தாங்க. ஏன்னா ஒரு காரிய வெற்றி அனுகூலம் ஏற்பட்டுருச்சு, அடுத்து வர்றதுக்கான வாய்ப்பு அம்பாள் கொடுக்க மாட்டான். நான் ஒரு 10 மாசமா பஞ்சமிக்கு வந்துட்டு இருக்கேன் சாமி, எனக்கு என் பையனுக்கு கல்யாணம் ஆகல, வேலை கிடைக்கல, குடும்ப கஷ்டமா இருக்கு, எங்களுக்கு எது நடக்கலையே சாமி. கண்டிப்பா செய்வோம். உங்களால பார்க்கணும்னு அம்பாள் ஆசைப்படுறேன், பக்கத்தில் வச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன், ஆனா கண்டிப்பா செய்வோம். அதனால அம்பிகையினுடைய திருவுருள் அனைவருக்கும் கிடைக்கணும். இன்னமும் வருஷம் வருஷம் பக்தர்களுடைய எண்ணிக்கை யாராருக்கு எதை எப்ப கொடுக்கணும் தான் அம்பாளுக்கு தெரியும். யாராரும் இந்த பூஜையை கலந்துக்கணும், யாராரும் இதை கேட்கணும், யாராரும் இந்த அபிஷேக முறையை பார்க்கணும் அப்படின்னு அம்பாள் நினைத்தால் மட்டுமே நடக்கும். அதனாலதான் அவங்களோடாலே அவைத்தால் நினைக்கை அம்பாள் நினைச்சாதான் நம்ம இந்த இடத்துக்கு வர முடியும், அந்த பூஜையை பார்க்க முடியும், அந்த அபிஷேக பூஜையை கண்ணால கண்டுகளிக்க முடியும். அதனால யாரும் மனம் பண்ண வேண்டாம். அம்பாள் அனைவருக்கும் அகிலமனும் நோயின்மை, கல்வி, தனம், தானியம், அழகு, புகழ், திறமை, இளமை, அறிவு, சந்தானம், மணி, துணிவு, வாழ்நாள் வெற்றி
6 நாள் முயற்சி புகைப்படம் 16 பேரும் கண்டிப்பா கொடுப்போம். கண்டிப்பா இந்த ஒரு உலகத்துல நிறைய விஷயங்கள் தேவைப்பட்டிருக்கும். யாராவது வெளியூர் சிங்கப்பூர்ல இருக்கிறவங்க பிறந்திருக்கு, கனடாவில் இருக்கிறவங்க இருந்திருக்கு, அவங்க காரியம் நடந்துருச்சு. ஆனா அவங்க கலந்துக்க முடிச்சா என்னைக்காவது ஒரு நாள் தான் நடந்தது. ஆனா நமக்கு பக்கத்திலேயே இருக்கு. அங்கு வந்து அம்பாள் நம்மளை பார்க்கணும்னு நினைக்கிறேன். அதனாலதான் நடக்கும். யாரார அம்பாள் பார்க்கணும்னு நினைக்கிறானோ அவன்தான் நடக்கும். அதனால எல்லாரும் மனசால பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. கண்டிப்பா இந்த ஆலயத்துல வந்து வழிபட்டு போனவர்கள் கண்டிப்பா அவங்க நினைத்த காரியம் கண்டிப்பாக நடக்கும். இதை தின்னும் இதை நான் சொல்றேன். அம்பாளுடைய வாக்கு. நீங்க என்ன பிரார்த்தனை பண்ணிட்டு போறாங்களோ கண்டிப்பாக நடக்கும். இந்த ஒரு வருஷத்துல நிறைய விஷயங்கள் வந்துட்டோம். இன்னும் வருடம் சுவாமியுடைய அம்பிகையுடைய சாகித்ய அளவு அதிகமாக கிடைக்கும். அதனால எல்லாரும் இந்த பஞ்சாங்க ஹோமங்கள்ல விசேஷமான முறையில் என்னென்ன விசேஷங்கள் இந்த கோயிலில் நடக்கணும் எல்லாரும் வந்து அம்பானை தரிசனம் பண்ணி அம்பிகையினுடைய அளவுக்கு பாக்கியமாகும்படி நம்ம கேட்டுக்கொள்வோம். இப்போ கௌரவம் சீக்கிரம் சொல்லுவோம். அந்த அபிஷேகம் இருக்கு. அபிஷேகத்தை பார்க்கணும். ஒவ்வொரு அபிஷேக பொருளுக்கும் ஒவ்வொரு விதமான பலாரணங்கள் உண்டு. மாப்பொடி அதாவது அரிசி மாவு. இந்த அரிசி மாவுனால அம்பாளுக்கு அபிஷேகம் செய்தால் நம்மளுடைய கடன் சுமை குறையும். அப்ப நான் பக்கத்துல ஒரு 10,000 ரூபாய் வாங்கியிருந்தேன் சாமி, அந்த கடன் சாமி அடைச்சோம்னா அந்த கடன் சொல்லல, பரவக்கடன், புத்தக்கடன், தேவக்கடன் அப்படின்னு சொல்லக்கூடிய கடன்கள் அடைபடும். பச்சரிசி, அரிசி, சாணம் அதனால அம்மாவுக்கு அபிஷேகம் செய்யப்படும் பொழுது நம்மளுடைய புத்து கடன் நீங்கும். ஜாதகத்தை எடுத்துனாலே புத்திர தோஷம் சாமி பண்றது. பொடினால அம்மாவுக்கு அபிஷேகத்தை பார்க்கும் வாங்கி கொடுக்கும். நம்மளுடைய பிறவி கடன் நீங்கும், புத்திர கடன் நீங்கும், தேவர்களுக்கு கொடுக்க வேண்டிய தேவ கடன் நீங்கும். அப்ப திருமணத்தின பொடினால பண்ணுவோம். நம்ம சரீரத்தில் இருக்கக்கூடிய வியாதிகள் நீங்கும். மஞ்சள் பொடினால் அபிஷேகம் செய்தால் வசீகரம் ஏற்படும். சரீரத்தில் ஏதேனும் வியாதிகள் இருந்தால், தோல் சம்பந்தமான வியாதிகள் இருந்தால் சுவாமிக்கு மஞ்சள் பொடி வாங்கி கொடுப்போம். அந்த அபிஷேகத்தை பார்த்தோம் அப்படின்னா சரீரத்தில் இருக்கக்கூடிய வியாதிகள் குணமாகும். பஞ்சாமிரத அபிஷேகத்தை பார்த்தோம்னா சுகம் கிடைக்கும். என் மனசுல என்ன நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக நடக்கும். அதனால ஒவ்வொரு அபிஷேக பொருளுக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் உண்டு. அதனாலதான் அபிஷேகத்தை நம்ம கண்ணால கண்டு இன்போட வேண்டும். அம்பாளுடைய அபிஷேகத்தை பார்த்தோம்னாலே போதும். அந்த பொடியினால பண்ணக்கூடிய அபிஷேகங்களை பாலை ஊற்றி அபிஷேகம் பண்ணும்போது நம்மளுடைய பிறவி பிடிகள் அனைத்தும் நீங்கும். அதனால அபிஷேகத்தை பார்க்கறதே மிகப்பெரிய ஒன்று. அடுத்து அம்பாளை அழகுபடுத்தி பார்க்கறது அது 2வது விஷயம். அதனால அம்பாள் அனைவருக்கும் மனதில் என்னென்ன காரியங்கள் நீங்க நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக அம்பாள் நிறைவேற்றுவாள் என்பது திண்ணம் அம்பாளுடைய வாக்கு. அதில் மனசால பிரார்த்தனை பண்ணிக்காங்க. தொடர்ந்து அக்னிகாரம் கொடுத்தோம். அபிஷேகம் நடக்கும்.